வர்த்தக இடைவெளி இனிமையான பாடல் இரண்டையும் தொடர்ந்து மீண்டும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த பகுதியினூடாக மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். பயணங்கள் முடிவதில்லை, பயணங்கள் என்றுமே தொடரும் இல்லை, எங்களுடைய வாழ்க்கை என்றுமே பயணங்களோடு பின்னி பிணைந்தவையாகத்தான் இருக்கின்றது. ஏதோ ஒரு வேலையின் காரணமாக, எங்களுடைய வேலை நிமித்தமாக, அவசர தேவைகள் காரணமாக தினம்தோறும் நாங்கள் பயணித்துக் கொண்டே தான் இருக்கின்றோம். அத்தகைய பயணமானது எங்களுக்கு இலகுவான ஒரு பயணமாக, பாதுகாப்பான ஒரு பயணமாக, மகிழ்ச்சிகரமான ஒரு பயணமாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கின்றது. இதற்கேற்ற வகையில் எங்களுடைய இலங்கை அரசாங்கத்தினால் புதிய திட்டங்கள் பல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று தான் இந்த மெட்ரோ பஸ் சேவை. எல்லோருமே அறிந்திருப்பீர்கள். இந்த மெட்ரோ பஸ் சேவை என்று சொல்கின்ற பொழுது இதனுடைய நோக்கங்கள், இதில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், பயணம் செய்கின்ற பொழுது என்னென்ன விடயங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடும் என்கின்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் விரிவாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இவை சம்பந்தமான விளக்கங்களை, தரமான விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நெடுஞ்சாலைகள் அமைச்சின் பிரதான நிதி உத்தியோகத்தர் மற்றும் லங்கா மெட்ரோ டிரான்சிட் பிரைவேட் லிமிடெடினுடைய நிதி பணிப்பாளர் திரு சண்முகம் பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சரி, உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், இந்த மெட்ரோ பஸ் சேவை, லங்கா மெட்ரோ பஸ் சேவை சம்பந்தமாக ஒரு சிலர் அறிந்திருக்கக்கூடும், இருந்தாலும் அறியாத பலர் இருப்பார்கள் இல்லையா? இதில் என்னென்ன வசதி வாய்ப்புகள், என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற பல கேள்விகளோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே கூறுங்கள், இந்த மெட்ரோ பஸ் சேவையானது என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதே போன்று எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, இப்பொழுது அதனுடைய சேவைகள் சம்பந்தமாக சொல்லுங்கள். ஓகே, நல்லது. இந்த பஸ் சேவையானது கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு எமது மேன்மேதக ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு நாங்காவும் கௌரவ எங்களது அமைச்சர் விமல் ரட்நாயக்க அவர்களது வழிகாட்டலுக்காகவும் அமைச்சரவையின் அனுமதியுடன் 2025ஆம் ஆண்டு இச்சேவை ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் உத்தியோகபூர்வமாக 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து இந்த அலுவலகம் ஆரம்பிக்கப்பட்டது. இச்சேவையானது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 10 பஸ்ஸுடன் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 10 பஸ்ஸானது கிரீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் கொள்வனவு செய்யப்பட்டது. எங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டதன் அடிப்படையில் இச்சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளோம். ஆனால் உண்மையான திட்டம் எங்கட 100 பஸ் பர்ச்சேஸ் பண்ணி அது ஆரம்பிப்பதான் திட்டமாக இருந்தது. இருப்பினும் இந்த 10 பஸ் ஏழியாக வந்தபடியாக எங்களுக்கு அது நாங்கள் ஒரு பரிட்சதமான சேவையாக நடத்தி அதில் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். இந்த 100 பஸ் திட்டமானது ஏற்கனவே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண பஸ் வந்துட்டுது, இலங்கைக்கு வந்தது. 104 அவங்க ஃப்ரீயாக 4 தந்தபடியாக 104 வந்திருக்கு, வந்து இறங்கிட்டுது. வந்த சேவை நாங்கள் செப்டம்பர் மாதம் தொடங்க இருக்கிறோம். இந்த பஸ்ஸின் நோக்கம் என்னென்னா, வெளிநாடுகளில் நீங்கள் மெட்ரோ பஸ் பார்த்துருப்பீங்க, இதுவரையில் நானும் பார்த்து தான் இருக்கேன், அனுபவிக்கல. அதனுடைய அந்த அனுபவங்களை எங்களுடைய நாட்டில் உள்ள சகல மக்களும் இந்த அனுபவத்தை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எமது அரசாங்கத்தினால் சிறப்பாக இந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளார்கள். உண்மையில் ஒரு போக்குவரத்தை பற்றி நீங்கள் கூறியிருந்தீர்கள். போக்குவரத்து என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு முதுகெலும்பாக காணப்படுகிறது. இந்த போக்குவரத்து இல்லாமல் நாட்டின் அபிவிருத்தி உண்மையில் கஷ்டம்தான். அந்த வகையில் போக்குவரத்தை நாங்கள் மேம்படுத்தணும் பண்ணுறதுக்காண்டி அரசாங்கத்தினால் நிறைய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு இப்போது அதன் ஒரு முக்கியமான படியாக இந்த மெட்ரோ பஸ்ஸை அறிமுகம் செய்திருக்காங்க. நிச்சயமாக வெளிநாடுகளில் மாத்திரம்தான் நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது இப்படியான மெட்ரோ பஸ்களில் ஏறி பயணித்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடும். ஆனால் இப்பொழுது எங்களுடைய நாட்டிலும் இத்தகைய ஒரு தரமான ஒரு சேவை வந்திருக்கின்றது. அவற்றை நீங்களும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுதெல்லாம் இந்த சிடிபி பஸ் சேவை இருக்கின்றது, தனியார் பஸ் சேவை இருக்கின்றது. இதிலிருந்து இந்த மெட்ரோ பஸ் சேவை எந்த அளவுக்கு வேறுபட்டதாக இருக்கின்றது? இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், இதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன? ஓகே, மெட்ரோ என்றது மெட்ரோபாலிட்டன் ஏரியான்றது இந்த சுருக்கம் தான் மெட்ரோ. மெட்ரோன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரத்தை அண்மித்த பகுதியை தான் குறிக்கின்றது. அப்படியே இந்த சேவை மெட்ரோ பஸ் சர்வீஸ்ன்றது ஒரு நகரத்துக்கு உள்ளே நடத்துகின்ற ஒரு பஸ் சேவையாக தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மெட்ரோ பஸ்ஸின் உண்மையான நோக்கம் மற்றது அதில் உள்ள அட்வான்டேஜஸ் என்னென்னா, சிடிபி அல்லது ப்ரைவேட் பஸ்ஸோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து அதில் உள்ள குறைகளை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. ஆனால் அதை விட இதில் உள்ள அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஒன்று முதலாவது பாதுகாப்பு. பாதுகாப்பு 100% உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அதில் சிசிடிவி கேமரா இருக்குது, ஏசி இருக்குது. உண்மையில் நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே என்டர் பண்ணினோன்னே உண்மையான ஒரு சுகந்த நறுமணம் வீசக்கூடிய மாதிரியான ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம். ஏர் ஃப்ரெஷ்னர் அங்கே
நேரம் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இது ஒரு ஏற்பாடு செய்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வெளியிலேருந்து எந்த சத்தமும் உள்ளே வராது. ஒரு நகரத்துக்குள்ளே பஸ்ஸு ஓடைக்குள்ளே எவ்வளோ தூசி இருக்கும், எவ்வளோ புகை இருக்குமென்றது எவ்வளோ பிரச்சனை. இப்போ நாங்கள் நார்மல் பஸ்ஸில் போய்க்கலாம் அவ்வளோ பிரச்சனைகளும் எதிர்நோக்கிக்கொண்டு தான் இருக்கோம். இப்போ நான் பஸ்ஸில் சில போகிற நேரம் அந்த பஸ்ஸில் ஏறி அந்த ஜனங்களுக்கு படுற கஷ்டங்களை எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஆஃபீஸ் டைமில் அந்த பொம்பளை பிள்ளைகள் மேக்கப்போட வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறது. அப்போ அதெல்லாம் இந்த பஸ்ஸில் வரைக்கும் அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஏசி பஸ்ஸில் வரைக்கும் அவங்களுக்கு அப்படி எப்படி ஏறுறாங்களோ அதே மாதிரி இறங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான வசதிகள் அதில் இருக்குது. வேறு கேமரா இருக்கிறதால பாதுகாப்பு, வேறு ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக செய்கிறபடியாக அந்த பாதுகாப்பு எல்லாம் இருக்கிறபடியாக அட்வான்டேஜஸ் இருக்கிறதாலே அந்த பஸ் உண்மையாக நல்லா இருக்கும். சரி, திரையிலும் நீங்கள் காட்சிகளின் ஊடாக இந்த மெட்ரோ பஸ் எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதிகாலை வழியிலே நாங்கள் கூட பயணிக்கின்ற பொழுது, எங்களுடைய அலுவலகங்களுக்கு வருகின்ற பொழுது அளவுக்கு அதிகமான பயணிகளை ஒரே பேருந்தில் ஏற்றிக்கொண்டு மூச்சு விடக்கூட அவர்கள் பல சிரமங்கள் மத்தியில் அவர்கள் பயணிக்கிறார்கள் இல்லையா? வியர்த்து இப்படியாக எல்லாம் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள். ஆனால் இப்பொழுது அந்த நிலைமைகள் மாற்றமடைந்திருக்கின்றது. காரணம் 100% குளிரூட்டப்பட்ட வசதிகள். அது மாத்திரமே இலகுவாக நீங்கள் பொழுது உங்களுடைய தொலைபேசியில் சார்ஜ் குறைந்து விட்டதா, இலகுவாக அதை சார்ஜ் செய்யக்கூடிய இந்த சார்ஜ் போர்ட் அமைப்புகள், வசதி வாய்ப்புகள் எல்லாமே இந்த மெட்ரோ பஸ்ஸில் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நீங்கள் இலகுவாக மாற்றுத்திறனாளியாக இருக்கின்ற பொழுது கூட இலகுவாக நீங்கள் பயணிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் இந்த மெட்ரோ பஸ் சேவையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பஸ்ஸில் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்ற ஒரு பஸ் என்னென்ன வழித்தடங்களினூடாக பயணிக்கிறது, எல்லா இடங்களுக்கும் செல்லக்கூடியதாக இருக்கிறதா என்று எங்களுடைய ரசிகர்களுடைய ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இப்பொழுது வரை என்னென்ன வழித்தடங்களினூடாக இது பயணிக்கிறதுன்னு கூறுங்க. வழித்தடங்கள் வந்து தற்போது இப்போ நாங்கள் 10 பஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். 2 வழித்தடங்கள் தான் இருக்கு. ஒன்று மாக்கும்புறையிலேருந்து பெட்டா வரையும் போகுது, அடுத்ததுக்கு மற்றது கடவத்தையிலிருந்து மாக்கும்புறைக்கு போகிற அந்த 2 வழித்தடங்கள் தான் தற்போது பயன்பாட்டில் உள்ளது. இப்போ 100 பஸ் எங்கிட்ட வந்திருக்கிறபடியாக அந்த பஸ் அடுத்த மாதத்துலேருந்து நாங்கள் பாவனைக்கு எடுக்கும்போது இன்னும் மேலதிகமாக 5 பஸ் ரூட் பாவனைக்கு வரும். அந்த 5 பஸ் ரூட் வந்து கெஸ்பாவிலேருந்து பெட்டாக்கு வர்ற மாதிரி ஒன்று இருக்குது, பானந்துறையிலேருந்து தெமட்டக்கொடைக்கு ஒன்று இருக்குது, மற்றது கோல்பேட்டி ரவுண்ட் பண்ணி ஒரு சைக்கிள் ஒன்று போட்டிருக்கும். அதே மாதிரி இல்லாமல் மொத்தம் 7 பஸ் தடங்கள் தொடர்ச்சியாக ஓடக்கூடியமாக இருக்கும். சரி, கூடிய விரைவில் இந்த வழித்தளங்களுடைய இந்த எண்ணிக்கைகள் இன்னும் அதிகரிக்கப்படும். நீங்கள் பலரும் இலகுவாக இந்த சேவையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லையா? பலருக்கும் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்பொழுது பாவனையில் உள்ள பேருந்துகளில் வயதானவர்கள், முதியவர்கள் ஏறுவதற்கு சிரமப்படுவார்கள். இந்த காலை வைத்து ஏறுவதற்கே அது உயரமாக இருக்கும் இந்த ஃபுட்பால். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த தாழ்த்தள நுழைவாயில் என்கின்ற ஒரு விடயம் மிக மிக ஒரு அடிப்படையான தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. தாழ்த்தள நுழைவாயில் என்று சொல்கின்ற பொழுது முதியவர்கள், இயலாதவர்கள் கூட இலகுவாக ஏறக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. இது தவிரவும் இந்த மாற்றுத்திறனாளிகள், இந்த வீல் சேர் நாட்காலிகளில் இருப்பவர்கள் கூட இந்த சரிவு பாதையினை பயன்படுத்தி இலகுவாக அவர்கள் பயணிக்கக்கூடிய பல்வேறு வசதிகளை இந்த நுணுக்கமாக எங்களுடைய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இப்படியான பஸ் திட்டங்களை எல்லாம், சேவைகளை எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். சரி, பலருக்கும் இருக்கக்கூடும் சந்தேகங்கள். சாதாரணமான ஏனைய பஸ் கட்டணங்களிலும் பார்க்க இந்த பஸ் சேவையில் நிறையவே வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன இல்லையா? அதனால் இந்த கட்டணங்கள் அதிகமாக இருக்குமா, இல்லாவிட்டால் இந்த கட்டணங்களை எவ்வாறு நாங்கள் செலுத்த வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன என்று சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த சாதாரண பஸ்ஸில் இருக்கிற கட்டணத்தை விட இது இந்த பஸ்ஸில் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் அறவிடக்கூடிய வேண்டிய தேவை இருக்கின்ற, இந்த செலவுகள் கூடுதலாக இருக்கின்ற. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த பஸ்ஸை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். காலையில் பஸ் எடுத்துகிட்டு போய் பின்னேரம் வந்தோடனே சுத்தப்படுத்தி தான் அடுத்த நாள் சேவைக்கு ஈடுபடுத்தணும். வேண்டாம் அந்த கஷ்டமான நிலைமையை உண்டு மக்களுக்கு இருக்கக்கூடாதுக்காண்டு சுத்தப்படுத்தி மற்ற இதுக்கு சூப்பர் டீசல் தான் பாவிச்சு கொண்டிருக்கோம். ஆகவே அது இந்த செலவுகள் கொஞ்சம் கூடுதல் இருக்கிறபடியாக சாதாரண பஸ் கட்டணத்தை விட கொஞ்சம் கூடுதலாக தான் பாவிச்சு அறவிட வேண்டி இருக்குது. ஆனால் எங்களோட ஜனாதிபதி அவரோட கருத்தின்படி எதிர்காலத்தில் எங்களோட நாட்டில் இருக்குது கல்வி ஃப்ரீ எடுகேஷன் இருக்குது, அதே மாதிரி சுகாதாரம் ஃப்ரீயாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டமாக போக்குவரத்தையும் மிகவும் எல்லா பாமர மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அதுக்குரிய வசதிகள் செய்ய வேண்டும் என்பது ஜனாதிபதியின் அவாவாக இருக்கின்றது. அவர் இந்த வருஷ பட்ஜெட்டில் அதை சேர்க்கிறார இல்லையா தெரியல, ஆனால் எதிர்காலத்தில் கட்டாயம் அது இடம்பெறும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த பஸ் எல்லாருக்கும் மிகவும் வசதியானதாக இருக்குது. இதில் உள்ள இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நான் சொல்ல மறந்துட்டேன். இது எல்எம்டி கோ என்ற ஆப்பில்
எல்லோரும் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை பாவிச்சுக்கொள்ளலாம். பாவிக்கிறதுல உங்களுக்கு அந்த பஸ் பற்றின சகல தகவலும் அதிலே பார்த்துக்கொள்ளலாம். அந்த பஸ் கோல்டுக்கு எத்தனை மணிக்கு வருது, எத்தனை மணிக்கு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம்ன்ற சகல தகவலும் அதிலே பாவிக்கலாம். இப்போ இருக்கிறவங்களுக்கு உள்ள நேரம் பிரச்சனையை நாங்கள் அதில் வடிவாக மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். பஸ் வருமா இல்லையாண்டு நாங்கள் அதில் பஸ் கோல்டு காத்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த அப்ளை பார்க்கலாம், பஸ் எங்கே நிற்குதுண்டு அந்த பஸ்ஸுக்குரிய நம்பரும் பார்க்கலாம். அந்த பஸ்ஸில் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு கூட நாங்கள் பார்க்கலாம். ஓவர் க்ரௌடடாக வேறதா இல்லையாண்டது பார்க்கலாம். பார்க்கக்கூடிய வசதி அந்த அப்ளை இருக்குது. சகல வசதியும் அந்த பஸ் ஆப்ரேட்டர் பேர் என்னென்று கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு எத்தனை மணிக்கு அங்கே போய் சேரமென்றது கூட நீங்கள் அப்ளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனபடியாக அடுத்த பஸ் சரி இந்த பஸ்ஸை தான் விட்டுட்டோம்னா அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரமென்னு கூட நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்தி நீங்கள் பஸ் கோல்டுக்கு வந்து பஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது எங்களோட சொந்த வாகனம் மாதிரியே நாங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு போக்குவரத்தை காணப்படும். நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கைகளில் இல்லாதவர்களே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் புழக்கத்தில் இருக்கின்றது. ஆகவே LMT Go என்கின்ற ஆப்பினை நீங்கள் பதிவிறக்கம் செய்து வைப்பதினூடாக இலகுவாக நீங்கள் இந்த பஸ் எந்த இடத்திற்கு பயணிக்கிறது, எத்தனை ஆசனங்கள் ஃப்ரீயாக இருக்கிறது, நீங்கள் செல்லலாமா இல்லாவிட்டால் எத்தனை மணிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் உரிய இடத்திற்கு என்கின்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த GPS ட்ராக்கிங் மூலமாக இலகுவாக ஒரு பாதுகாப்பான பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே இந்த மெட்ரோ பஸ் சேவையில் இருக்கின்றது இல்லையா? அதே போல் நீங்கள் சொல்லுங்கள், இந்த டிக்கெட்டிங் சிஸ்டம் என்று இருக்கிறது இல்லையா, இதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் இது பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். ஓகே, இதில் 3 வகையான பேமெண்ட் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று உங்கள்கிட்ட கையில் டெபிட் கார்டு இருக்கும், கிரெடிட் கார்டு இருக்கும். அதன் மூலம் நீங்கள் அந்த தொகையை செலுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லாவிட்டால் நீங்கள் QR கோட் மூலம் நீங்கள் LMT Go அந்த ஆப்பில் நீங்கள் காசை டாப்அப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நீங்கள் பஸ்ஸில் ஏறும்போது QR கோடை ஸ்கேன் பண்ணி அப்புறம் இறங்கும்போது ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வழித்தடத்துக்குரிய எவ்வளோ பயணம் செய்யறதுக்குரிய கட்டணம் ஆட்டோமேட்டிக்காக அது அதிலேருந்து எடுத்துக்கொள்ளும். அதை விட காசு நீங்கள் கையால் இப்போ செலுத்தக்கூடிய மாதிரி வசதியை நாங்கள் இப்போதைக்கு செய்திருக்கிறோம். எதிர்காலத்தில் காசு கையால் செலுத்தக்கூடிய வசதியை நாங்கள் நிப்பாட்டோன்னு தான் யோசிச்சுட்டுருக்கிறோம். அது எங்களோட மக்கள்கிட்ட தேவை கருதி அவங்களோட எவ்வளவு புழக்கத்தில் அவங்க பாவிக்கிறாங்கன்றதை பார்த்து நாங்கள் அதை தீர்மானித்து அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கேஷ் பாக்ஸ்ன்ற ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அது இருக்கும். அதில் நீங்கள் காசை போட்டுட்டு டிக்கெட் எடுக்கக்கூடிய வசதி ஒன்று நாங்கள் எதிர்காலத்தில் செய்ய இருக்கிறோம். அப்படி ஒன்று செய்தோம்னா அந்த கண்டக்டர் என்றால் இருக்காது, டிரைவர் மட்டும்தான் இருப்பார். அப்போ நீங்கள் இலவாக பயணம் செய்யக்கூடிய வசதி இருக்கும். சரி, அதே போல் இந்த வார இறுதி நாட்களில் எல்லாமே அது வழமையாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். பொது போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, தனியார் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, அந்த டிக்கெட் ஆசனங்களையும் முன்பதிவு செய்து கொள்வதில் மிக மிக சிரமம் இருக்கிறது. காரணம் இந்த வெள்ளிக்கிழமை இரவு தான் அதிகமாக வெளியூர் செல்பவர்கள், வேலை பணிபுரிபவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களாக இருப்பார்கள். இந்த வீக்கெண்ட் புக்கிங்னு சொல்கின்ற பொழுது அதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கின்றனவா? இல்லையம்மா, இதில் வீக்கெண்ட் புக்கிங் அண்ட் இல்லை, முன்பதிவு செய்யக்கூடிய வசதி முன்பதிவு இல்லை, முன்பதிவு செய்யல. ஆனால் வீக்கெண்டுக்கு நாங்கள் ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறோம். நீங்கள் 799 ரூபா டாப்அப் பண்ணி எடுத்தீங்கன்னா கார்டை நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக திரியலாம். ஒரு நாள் ஃபுல் இல்லை, 2 நாளைக்கு. வீக்கெண்ட்ஸ் பணம் வந்து காலாவதி இல்லை, எக்ஸ்பைரி இருக்கு. இல்லை, எக்ஸ்பைரி 2 டேஸில் அது இல்லாமல் போயிடும். 2 டேஸுக்கு உரிய கட்டணம் 799 ரூபா. வீக்கெண்ட் பாஸ்ன்னு தான் நாங்கள் அதை இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். 799 நீங்கள் டாப்அப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொழும்புக்குள்ளே நீங்கள் எந்த வழித்தடத்துலேயும் எத்தனை மணிக்கும் போகலாம். வெள்ளிக்கிழமை இரவு 12 மணியில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணி வரையும் அது வேலிடாக இருக்கும். நீங்கள் அந்த பஸ்ஸில் நீங்கள் உங்களுக்கு வடிவான கண்ணாடி போட்ட பஸ் அது இலங்கையில் எங்களுடைய ரசிகர்கள் அழகாகவே பார்க்கிறீர்கள் திரையில். இந்த பஸ்கள் உண்மையிலே உயர் தரத்தில் சர்வதேச தரத்திலான பஸ்களாக இருக்கின்றது. நீங்கள் வெளிநாடுகளில் எவ்வாறு அந்த பயணத்தை இலகுவாக மேற்கொள்கிறார்களோ அதே ஒரு அனுபவத்தை எங்களுடைய நாட்டவர்களும் அனுபவிக்கலாம் இல்லையா? அதே போல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இந்த மாற்றுத்திறனாளிகள் அதே போன்று முதியவர்களுக்கு இன்னும் எவ்வகையான சிறப்பான சலுகைகள் அதே போல வசதி வாய்ப்புகள் இந்த மெட்ரோ பஸ்ஸில் இருக்கின்றன? உண்மையில் நாங்கள் இப்போது இருக்கிற பஸ்ஸுகளில் முதியோர் அல்லது மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்வது உண்மையான ஒரு சேலஞ்சான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இந்த பஸ்ஸில் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. ஒரு ஆள் வீல் சேரில் வந்தாரண்டா அவருக்கு எந்த ஒரு அசிஸ்டன்ஸும் தேவையில்லை, தானே தண்டப்பாட்டில் பஸ்ஸில் ஏறி தண்டப்பாட்டில் இறங்கி போகக்கூடிய மாதிரியான ஏற்பாடு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பஸ் கோல்டை நாங்கள்
அமைச்சிருக்கிறோம். பஸ்ஸின் பஸ்ஸின் அந்த தளத்தின் உயரத்துக்கே பஸ் கோட் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வீல் சேரில் ஒரு ஆள் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு பஸ் கண்டக்டர் அதுக்குரிய அந்த பால் மாதிரி ஒன்று வைப்பார். அதில் அவர் தானே ஏறி போயிட்டு அங்கே போய் உள்ளே போய் இருக்கிறதுக்கு அல்லது பார்க் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட வீல் சேரை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அவர் அந்த வீல் சேர்லேயே இருந்து பயணம் செய்யக்கூடிய வசதி இருக்குது. இதால் அவங்களுக்கு இந்த ஒரு தனியாக ஒரு ஆள் வந்தாலே அவர் தனியே பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கண் தெரியாத ஆள் அல்லது வாய் பேச முடியாத ஆள் யாரும் வந்தாலே அவங்களுக்கு சைகை மொழி மூலம் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்டக்டருக்கு ட்ரைனிங் கொடுப்பட்டிருக்கு. இப்போ இருக்க பஸ் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக 10 days ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். சாதாரண பஸ்ஸில் வார சண்டைகள் மாதிரி எல்லாம் இங்கே இருக்காது. இது இவன டீசெண்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு மேக்சிமம் பாதுகாப்போடு கொண்டு போய் இறக்கி விடக்கூடிய வசதியெல்லாம் அதில் செய்திருக்கோம். ஒரு வீல் சேரில் வர ஆளுக்கு தனியாகவே ஆப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரியான வசதிகள் எல்லாம் அதில் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற பணத்தை நீங்கள் டாப்அப் பண்ணிக்கொண்டு நீங்கள் இலகுவாக பயணிக்கலாம். காசை கொடுத்து விட்டு மிகுதி பணம் வரவில்லையே தரவில்லையே என்றெல்லாம் சண்டையிட வேண்டிய அவசியங்கள் எல்லாம் இருக்காது. நெரிசலோடு நீங்கள் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கான ஆசனங்களில் நீங்கள் அமைதியாக ஆறுதலாக பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த மெட்ரோ பஸ் சேவையில் இருக்கின்றது. அது மாத்திரமன்றி இன்னும் பல விடயங்கள் மாற்றுத்திறனாளிகள் அதை போன்று முதியவர்கள் அனைவருமே இலகுவான முறையில் பயணிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், நன்கு பயிற்றப்பட்ட ஓட்டுநர்கள் அதை போன்ற ஊழியர்கள் கூட அங்கே கடமைக்கு அமர்த்தப்பட்டிருப்பார்கள். ஆகவே உங்களுக்கு ஏதாவது தேவைகள் சில வேளைகளில் உங்களால் இந்த ஆப் முறைகளை பயன்படுத்த முடியவில்லையா, இல்லாவிட்டால் சில வேளைகளில் இந்த பேருந்து எங்கு செல்கிறது என்பதை அறிய முடியவில்லையா, நேரடியாக அவர்களிடமே கேட்டு மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா. அதே போல இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இப்பொழுது வரை நாங்கள் அதிகமாக இந்த சிடிபி பஸ் சேவை அதே போல தனியார் பஸ்களில் தான் அதிகமானவர்கள் இந்த பொது போக்குவரத்தாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மெட்ரோ பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னராக ஏனைய பஸ் சேவைகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. நல்ல கேள்வி. ஆனால் இதில் இப்போ என்னென்னா நாங்கள் இந்த பஸ் சேவை ஆரம்பிக்கும் முதல்ல சாத்தியக்கூட்டு அறிக்கை ஒன்று பெற்று தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு ஆய்வு செய்து அதுக்கேற்ற மாதிரியான பஸ் ரூட்டு தான் இப்போ தெரிவு செய்திருக்கிறோம். மற்ற ப்ரைவேட் பஸ்ஸுக்கோ இல்லை சிடிபிக்கோ பிரச்சனை இல்லாத மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் இப்போதைக்கு செய்திருக்கிறோம். 75% மேற்பட்ட எங்களோட டார்கெட் குரூப் யாராக இருக்கணும்னா புறநகரங்களில் இருந்து நகருக்குள்ளே வேலைக்கு வர தனித்தனி ஒவ்வொரு வாகனத்தில் வாராக்களை தான் நாங்கள் டார்கெட் பண்ணி இந்த பஸ் சேவையை ஆரம்பிச்சிருக்கோம். அதில் அவங்க தனித்தனி வாகனங்களில் வாராக்கள் அந்த சொந்த வாகனத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குதோ அவ்வளோ வசதியும் எங்களோட பஸ்லேயும் இருக்குது. அதை விட அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க பஸ் பார்க் பண்ணிவிட்டு அவங்களோட சொந்த வாகனத்தை அங்கே பார்க் பண்ணிவிட்டு எங்களோட வாகனத்தில் ட்ரைவ் பண்ண தேவையில்லை, அவங்களே வந்து இருந்தால் போதும் தங்களோட தேவையான இடத்துல இறங்கலாம். இதுக்கு நாங்கள் வசதி ஒன்று செய்திருக்கிறோம். பார்க் அண்ட் ரைட் ஒரு மெத்தட் ஒன்று செய்திருக்கிறோம். அவங்க எங்கே இருக்காங்களோ அதுக்கு கிட்ட உள்ள பார்க்கிங் ஏரியாவில் அந்த தங்களோட சொந்த வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸில் ஏறி அவங்களுக்கு தேவையான இடத்துக்கு போயிட்டு வரலாம். அந்த பார்க்கிங் வசதிகள் கூட இந்த சேவையில் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இது அந்த பார்க்கிங் வசதி கட்டணங்களும் செலுத்த வேண்டியது. பார்க்கிங் வசதிகள் உள்ளூராட்சி மன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் அதுக்குரிய கட்டணங்களை அளவிடுவார்கள் என்று நம்புகிறோம். அதுக்கு நாங்கள் தொடர்பில்லை, ஆனால் அதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். இப்போ உதாரணம் ஒரு ஆள் அங்கேருந்து கொழும்புக்கு காரை கொண்டு வந்தால் அங்கே இங்கேயும் பார்க்கிங் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதை விட அங்கே பார்க்கிங் சார்ஜ் குறைவாக இருக்கும். அது உண்டு. மற்ற இன்னொரு வசதி நாங்கள் ஒரு ஏற்பாடு செய்கிறதுக்கு இருக்கிறோம். இப்போ இந்த வழித்தடங்களில் யாராவது சொந்தமாக காணி வச்சிருக்கிறார்கள், அந்த காணியை பயன்படுத்தாமல் இருந்தால் அதையும் அவங்களது பார்க்கிங்காக மாற்றிக்கொள்ளலாம். மாற்றி அதுக்கும் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அது எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் அந்த ஆப்பில் அந்த வசதியை நாங்கள் ஃபீட் பண்ணி விடுவோம். அவங்கள அதை பார்த்து பயணிகள் அந்த இடத்தையே கொண்டே பார்க் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறி போகலாம். அவர்களும் ஒரு பயணம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே இடத்துல ஒரு இவி சார்ஜரையும் அதில் வச்சு விட்டால் அவங்களுக்கு இன்னொரு அடிஷனல் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் இவ்வாறான புது விடயங்கள் செய்வதற்கான பல திட்டங்கள் எதிர்காலத்திலும் இருக்கின்றன. நிச்சயமாக எங்களுடைய அதிமீதகு ஜனாதிபதி அவர்களே, எதிர்காலத்தில் இந்த போக்குவரத்தும் ஒரு இலவசமான சேவையாக மாற்றப்பட்டால் நிச்சயமாக நம் நாட்டு மக்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக தான் அமையும் இல்லையா. இப்பொழுது கொழும்பில் மாத்திரம் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகமாக நாங்கள் பார்க்கின்றோம் வார இறுதி நாட்களில் தான் சொந்த ஊருக்கு செல்பவர்கள் இருப்பார்கள் இல்லையா. அவர்களும் கூட இப்படிப்பட்ட சேவைகள் ஏனைய பகுதிகளுக்கும் எங்களுடைய நாட்டு ஏனைய இடங்களுக்கும் விஸ்தரி
விஸ்தரிக்கப்படுமா என்கின்ற கேள்விகளும் இருக்கத்தான் செய்கின்றன. கூறுங்கள், எதிர்காலத்தில் என்னென்ன இடங்களுக்கெல்லாம் இவை விஸ்தரிக்கப்பட இருக்கின்றன? இப்போ எதிர்காலத்தில் இப்போ இருக்கிற பஸ் 100 பஸ் வந்திருக்குது. அது நாங்கள் கொழும்புக்குள்ள தான் ஓட யோசிக்கிறோம். எதிர்காலத்தில் இன்னொரு 50 பஸ் இப்போ ஓட பண்ணுறதுக்கு ஒதுக்கீடு எல்லாம் கிடைச்சிருக்கு. அது ஜனாதிபதியின் அனுமதியோட எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 50 பஸ் எடுத்து ஜெஃப்னாவில் யாழ்ப்பாணத்துக்கு அடுத்த வார வருஷம் நாங்கள் அந்த சேவையை தொடங்க இருக்கிறோம். அதே மாதிரி கண்டியில் அடுத்த கட்டமாக இந்த சேவையை தொடங்க இருக்கிறோம். அதன் பின்னர் குருநாகல் மற்றும் அதை விட பெரிய நகரங்களுக்கும் இந்த சேவையை விஸ்தரிக்கின்றது திட்டங்கள் இருக்கின்றது. இந்த எங்களோட மெட்ரோ டிரான்சிட் பிரைவேட் லிமிடெட்ன்றது ஒரு சிடிபி நிறுவனத்தின் ஒரு உபநிறுவனத்தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய சிடிபியும் இந்த சேவையில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று அவங்க இப்போ கிட்டடியில் 600 பஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. சாதாரண பஸ்ஸும் வருது, ஏசி பஸ்ஸும் வருது. அதனபடியாக இந்த மெட்ரோ பஸ்ன்றது நகரத்துக்குள்ளே ஓடுறது மட்டும் இல்லை, தூரம் ஓடுறதுக்குரிய பஸ்ஸும் சிடிபி மூலம் நல்ல பஸ்ஸுகள் ஓடுறதுக்கு எதிர்காலத்தில் அந்த திட்டங்களும் மிக அண்மையில் தொடங்கி இருக்கிறாங்க. சரி, அதே போல தான் இன்னும் ஒரு விடயம். இப்பொழுது சில வழிகளில் வெளிநாடுகளில் நாங்கள் பார்க்கின்றோம், இப்படியான மெட்ரோ பஸ்களில் இருக்கின்ற பொழுது உணவுப் பொருட்களை எடுத்து செல்ல முடியாது, வாசனை வீசக்கூடிய சில பழ வகைகளை கொண்டு செல்ல முடியாது, இப்படியான கட்டுப்பாடுகள் இருக்குது. எங்களுடைய நாட்டில் வேறு இதுவரையில் அப்படி நாங்கள் ஒரு கட்டுப்பாடும் விதிக்க இல்லை. அப்படி வர்றாக்களும் ரீசெண்டாக தான் நடந்து கொள்கிறாங்க. பிரச்சனை ஒன்றும் வர இல்லை. வந்தால் எதிர்காலத்தில் அதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும். நிச்சயமாக இதுவரை வரவில்லை. ஆகவே இது ஒரு பொது சொத்து. இந்த பொது சொத்தை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். இப்படியான தரமான சேவைகளை அரசாங்கம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது என்றால் நீங்கள் உங்களுடைய வீட்டில் எவ்வாறு உங்களுடைய உடைமைகளை நீங்கள் பாதுகாக்கிறீர்களோ அதே போன்று தான் இந்த பொது சொத்துக்களையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அதே போல நிகழ்ச்சியின் நிறைவாக இன்னும் ஒரு விடயமும் இருக்கிறது. இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னராக மக்களினுடைய வரவேற்பு வர இருக்கின்றது. மக்களுடைய வரவேற்பு மிகவும் மிகுந்ததாக இருக்கின்றது. கடந்த நாங்கள் 3 மாதம் தான் இந்த சேவையை தொடங்கி எங்களோட ஆப்பில் பார்க்கலாம். LMT Go ஆப்பில் வேறக்குறைய 10 லட்சத்துக்கு மேற்பட்டாக்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பாவிக்க தொடங்கியிருக்கிறாங்க. மற்ற எங்களோட வருமானம் ஆரம்பிக்கப்பட்ட மாதத்திலிருந்து இப்போ டபுள் ட்ரிபிளாக கூடிக்கொண்டிருக்குது. எங்களோட பஸ்ஸில் மேக்ஸிமம் 80 பேர் தான் போகக்கூடிய இருக்கும். ஆனால் இப்போ அது 100 பேருக்கு மேலே போக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்டா இப்போ நாங்கள் இன்னும் 10 பஸ் தானே ஓடிக்கொண்டிருக்கோம். மிச்ச பஸ் வந்தால் அந்த பிரச்சனை குறையும். ஆனால் மக்கள்கிட்ட வரவேற்பு இது எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. சிங்கள ஊடகங்களில் இதுக்குரிய விளம்பரங்கள் கூடுதலாக போய்கொண்டிருக்குது. தெளிவூட்டல்கள் முடியும் கூடுதலாக இருக்குது. தமிழ் மீடியாக்கள் இது குறைவாக இருந்தபடி அதற்காகத்தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை மிக முக்கியமாக உங்களினூடாக நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம் இல்லையா? நிச்சயமாக இனி வருகின்ற காலத்தில் கூட தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் இந்த மெட்ரோ பஸ் சர்வீஸ் சம்பந்தமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சியின் நிறைவாக மிக சுருக்கமாக சர்வதேச தரத்திலான பஸ் சேவை, அதை போன்று 100% குளிரூட்டப்பட்ட வசதி, அது மாத்திரமல்லாது இந்த தாழ்த்தள நுழைவாயில் சார்ஜ் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்புகள், GPS, இந்த ட்ராக்கிங் சிஸ்டம், இந்த மாதிரியாக பல வசதி வாய்ப்புகள் இந்த பஸ் சேவையில் இருக்கின்றன. அது மாத்திரமன்றி மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் இலகுவாக பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இலவாக நீங்கள் இந்த ஆப்பினை தரவிறக்கம் செய்து இலகுவாக உங்களுக்கான முன்பதிவுகளை செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கின்றன. எதிர்வருகின்ற காலங்களிலும் பல்வேறு நிகழ்ச்சியினூடாக இன்னும் விரிவாக எங்களுடைய மக்களுக்கு பல்வேறு விளக்கங்களை வழங்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்தளோடு நாங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியும் நிறைவு செய்கின்ற நேரம் கூட நெருங்கி இருக்கிறது. மிக தெளிவாக மிக நுணுக்கமாக எங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்கள் விளக்கம் அளித்திருந்தீர்கள். இந்த வழியில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தவர் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் பிரதான நிதி உத்தியோகத்தர் மற்றும் லங்கா மெட்ரோ டிரான்சிட் பிரைவேட் லிமிடெடினுடைய நிதி பணிப்பாளர் திரு சண்முகம் பரமேஸ்வரம் அவர்களுக்கு இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. சராசரிகளை இந்தளோடு நாங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியும் நாங்கள் நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய தினம் இடம்பெற்ற அம்சங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய அம்சங்களாக அமைந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கை. இன்றைய நிகழ்ச்சியில் பணியாற்றிய தொழில்நுட்ப உத்தியோகர்கள், கேமரா உத்தியோகர்கள், இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் பிரணீதா கோணேஸ்வரன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.